வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். ஒரு ஜாதகத்துல எவ்வளவு நல்லது இருக்குது, எவ்வளவு கெட்டது இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நல்லதுன்னா யோகங்கள், கெட்டதுன்னா தோஷங்கள். அதே போல் ஒரு கிரகம் எந்த அளவுக்கு நல்ல பலனை தரும், எந்த அளவுக்கு வேதை பலனை தரும் அப்படின்றது பார்க்கணும். அதாவது ஒரு ஜாதகம் முழுமையாக சுத்தமான ஜாதகம், நல்ல ஜாதகம், யோகக்காரகன், யோகமுள்ள ஜாதகம்னு சொல்ல முடியாது. ராஜயோகம் உள்ள ஜாதகமா இருந்தாலும் அவங்களுக்கு தீய பலன் வர்றதுனாக்கா கண்டிப்பாக வரும், அது பெரிதாக வரும். நாடாண்ட புரட்சி தலைவரோட ஜாதகம் ராஜயோக ஜாதகம், ஆனால் அவருக்கு பெரிய பெரிய அடியா பட்டுச்சு. இப்ப நம்ம ராஜயோக ஜாதகம் அப்படியே நல்லா சந்தோஷமாகவே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு யோகம் கூட இல்லாத வேதிஸ்தான பலன் அதிகமா இருக்கக்கூடிய ஜாதகமா இருந்தாலும் அவங்க மன நிம்மதியோட இருக்கிறதும் நம்ம பார்க்கலாம். அதே போல் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு அதுல நிறை குறைகளை நம்ம பார்க்கக்குள்ள யோகங்கள்னு சொல்லுவோம். யோகம் அப்படின்னு பலவிதமான கிரக சேர்க்கைகள் இருக்கு. ஒவ்வொரு கிரக அமைப்புக்கும் சேர்க்கைக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த நல்ல பலன்களை வரிசைப்படுத்தி அளவு பார்த்துட்டு நம்ம தோஷங்களும் கண்டிப்பாக இருக்கும், தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவாக நம்ம அந்த மாதிரி தோசை இருந்துச்சுன்னா அதோட வலிமை என்ன, 7ஆம் பாவத்தில் இருந்துச்சுனாக்கா ஒரு பருவம் தப்பிய திருமணமாக இருக்கும், அல்லது திருமணத்தில் தடைகள் வரலாம். அதை எப்படி எதிர்கொள்ளலாம், எந்த காலத்துல நம்ம எடுத்து செய்யலாம். அதாவது கண்டிப்பாக பருவ காலம் நம்ம ஓரளவுக்கு அறுதியிடலாம். இது மழைக்காலம், பனிக்காலம்ன்ற மாதிரி நம்ம அந்த திருமணத்துக்குரிய காலத்தை அறுதிட்டு அந்த சமயத்தில் வழிபாடோ மற்றதை செய்ய சொல்லலாம். அல்லது எந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம முயற்சி தொடங்கணும். ஏன்னா நிறைய பேர் பையன் படிச்சுட்டான், வேலைக்கு சேர்ந்துட்டான், உடனே கல்யாணம் முடிச்சுட்டா கடமை முடிஞ்சு அப்படின்னு பாக்குறாங்க. பெண்ணுக்கும் அதே மாதிரி நிலைப்பாடை எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த திருமணத்துக்குரிய காலம் இருக்குதா அப்படின்னு யோசனை பண்ணணும். அந்த அந்த பருவத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். என்ன நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய மனோபாவம் இன்ஸ்டன்டா நடக்கணும்னு பாக்குறாங்க. ஒரு தூளை போட்டு சுடுதண்ணி ஊற்றினோடனே காப்பியா மாறணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய காலம் அந்த நடைமுறையில நடந்துட்டு இருக்குது. அப்ப திருமணனுக்குள்ள நிறைய பேர் அறக்க பறக்க எல்லாம் செய்யறாங்க. கோடி கணக்கில் சொத்து பத்து இருந்தா கூட வரன் அமையறதில்லை. அதே போல ஒரு ஏழை பையன் ஒரு வசதியான பொண்ணையோ அல்லது நடுத்தரமானது அல்லது ஏழை பொண்ணையோ அவனையும் இழுத்துட்டு வந்தாரு, இல்லைன்னா மடர்னு பெற்றோர்களை பார்த்துக்குள்ள ஒரு இடம் நிச்சயமாயி திருமணம் முடிஞ்சது. காசை சேர்த்து வச்சுட்டு எல்லா சொத்து பத்து இருந்தும் பெண்ணை தேடி அலைஞ்சா கூட பெண்ணு கிடைக்கிறது இல்லை. அதே போல் நம்மளுக்கு நினைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து, அதாவது நம்ம எங்கேயோ அலைஞ்சிருப்பாங்க, அவங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு பெண்ணாமையை நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியது. அதை நம்ம எப்பொழுதும் ஒரு முயற்சி செய்கிறோம். அந்த காலத்துல அதாவது நடந்துரும்ட்டு நம்ம விதை விதிக்காம இருந்தாக்கா அறுவடைக்கு போக முடியாது. அதனாலதான் ஒவ்வொன்றையும் காலம் அறிந்து செய்யணும். காலத்தை பயிர் செய்யணும். அவை பாட்டையும் சொல்லி இருக்கிறாங்க, காலம் அறிந்து செஞ்சாக்கா கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக இருக்கும். பேசா பொருள், ஜோதிடம் இது எல்லாமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பில்லாம நான் பேசிட்டு இருக்கிறனால அப்படியே தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்திகள் வரும். நல்ல செய்திகளை எடுத்துக்கோங்க, பகிருங்கள், விரும்புங்கள். நன்றி, வணக்கம்.